பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பெண்களுக்கு எதிராக வன்முறைகள் அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். க்ரைம் அகெயின்ஸ்ட் உமன். இது வந்து சோஷியல் இஷ்யூஸ் பை பா. சிவா அவங்களோட புக்கில் இருக்குது. வாங்க பார்க்கலாம். பெண்களுக்கு எதிரான வன்முறை என்பது ஒரு பெண்ணின் சுதந்திரத்தை ஆக்கிரமிக்கும் வகையில் செய்யப்படும் ஒரு செயல் எனலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு எதிரான வன்முறையில் 90% நெருங்கிய உறவினர், நண்பர்கள், உடன் இருப்பவர்கள், பணியிடம் மற்றும் பயிலும் இடங்களில் உள்ளவர்களால் ஏற்படுகிறது என கருத்தும் கணிப்புகள் தெரிவிக்கின்றது. இப்போது பெண்களுக்கு எதனால் வன்முறைகள் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட கூட இருக்கிற உறவினர்கள், நண்பர்கள், அப்புறம் உடன் இருப்பவர்கள், பணியிடம் மற்றும் பயிலும் இடங்களில் உள்ளவர்களால் தான் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம் நவம்பர் 25. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த டேட் பார்த்துக்கோங்க நல்லா. சர்வதேச பெண்களுக்கு எதிராக வன்முறையை ஒழிப்பு தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. வன்முறையை ஒழிக்கிற தினம் எப்போனா நவம்பர் 25. தேசிய பெண்கள் ஆணையம் அறிக்கை 2022 ஜனவரி 1 அறிக்கை கொடுத்துருக்காங்க. 2021 பதிவான பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் எண்ணிக்கை 30,865. 2020 ஒப்பிடுகையில் 2021 30% குற்றங்கள் அதிகரிப்பு. அப்போது 20 கம்பேர் பண்ணும்போது 21 30% அதிகரிச்சிருக்கு. அதிக குற்றங்கள் பதிவான மாநிலங்கள், அதிகமாக எங்கே குற்றங்கள் பதிவாயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ் முதலிடத்தில் உள்ளது. பதிவான குற்றங்கள் 15,828. இது மொத்தத்தில் 50% மேலாகும். இது மொத்தத்தில் பார்த்தோன்னா 50% மேலே. 2014 பின்பு இதுவே அதிக குற்றங்கள் பதிவான ஆண்டு. இது கூட கேட்பாங்க, அதிக குற்றங்கள் பதிவான ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா 2021. 2014 லாஸ்ட்டாக குற்றங்கள் அதிகமாக இருந்திருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது அடுத்து அதிகமான 2021. நெக்ஸ்ட் பாருங்கள். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளின் பிரிவுகள், தன்மைகள். குற்றவியல் சார்ந்த வன்முறைகள், கிரிமினல் வயலன்ஸ், கற்பழித்தல், கடத்துதல், கொலை, இதெல்லாம் குற்றவியல் சார்ந்த வன்முறைகள். குடும்பம் சார்ந்த வன்முறைகள், டொமஸ்டிக் வயலன்ஸ், வரதட்சணை கொடுமை, மனைவியை அடித்தல், பாலியல் ரீதியாக துன்புறுத்தல், விதவைகளையும் வயதில் மூத்த பெண்களையும் துன்புறுத்துதல். இது டொமஸ்டிக் வயலன்ஸ், குடும்பம் சார்ந்த துன்புறுத்தல். இப்போது இந்த பேஜில் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நவம்பர் 25. மீது எல்லாமே ஜஸ்ட் வாசித்து வர்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? சமூகம் சார்ந்த வன்முறைகள், சோஷியல் வயலன்ஸ். பெண் சிசுவை கலைத்தல் செய்தல், பெண்களை கேலி செய்தல், ஈவ்டீசிங் பண்ணுறது, பெண்களுக்கு சொத்தில் பாகம் தர மறுத்தல், இதெல்லாமே சமூகம் சார்ந்த வன்முறைகள். அடுத்தது பார்த்திங்கன்னா, வன்முறைக்கும் ஆளாகும் பெண்கள், விக்டிம்ஸ் ஆஃப் வயலன்ஸ். பொதுவாக பின்வரும் பெண்களே அதிக அளவில் வன்முறைக்கு ஆளாகின்றனர். யார் அதிகமாக வன்முறைக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, குடிகார கணவர்களை கொண்டவர்கள், மோசமான கணவர் அல்லது மாமனார் மாமியார் கொண்டவர்கள், தங்களது போதிய அளவிலான சமூக முதிர்ச்சியின்மையால் சமூகத்தில் நடந்து கொள்ளும் விதத்தில் பிரச்சனைகளை சந்திப்பவர்கள், மன அழுத்தம் தரக்கூடிய குடும்பத்தில் சூழ்நிலையில் வாழ்பவர்கள், பொருளாதார ரீதியாக பாதுகாப்பான போதிய அளவிலான நல்லுறவு கொண்ட மற்றும் ஒழுக்க இயல்பு கொண்ட குடும்பங்களில் வாழாதவர்கள். இவங்க எல்லாருமே நிறையா விக்டிம்ஸ், வன்முறைக்கு ஆளாகும் பெண்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பெண்களுக்கு இன்னல்கள் விளைவிப்போர். கீழ்கண்ட குணங்களை கொண்டவர்களே பெண்களுக்கு எதிரான வன்முறையில் அதிகம் ஈடுபடுகின்றனர். யார் யார் பாருங்க. மனசோர்வு, தாழ்வு எண்ணம், தன்னை பற்றி குறைவாக எண்ணுபவர், உளவியல் ரீதியாக ஆளுமை குறைபாடு உடையவர்கள், வசதியும் திறமையும் இல்லாத சமூகத்துடன் ஒத்துப்போகாதவர்கள், ஆதிக்க போக்கு, சந்தேக மனப்பான்மை உள்ளவர்கள், குடும்ப சூழ்நிலையால் மனசோர்வுக்கு ஆளானவர்கள், தனது சிறுவயதில் வன்முறைக்கு ஆளானவர், அடிக்கடி மது அருந்தும் பழக்கமுள்ளவர். நெக்ஸ்ட்,
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான வன்முறைகளின் வகைகள். இதெல்லாம் சும்மா வாசித்து விடுற மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட் நான் வாசிக்கும் போதே பார்த்துக்கோங்க. நான் எது இம்பார்ட்டன்ட் சொல்கிறேனோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ரிவிஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். பெண்களுக்கு எதிரான வன்முறையின் வகைகள். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை 6 வகைகளாக வகைப்படுத்தலாம். வன்முறையே எத்தனை டைப்ஸாக பிரிச்சிருக்காங்கன்னா 6 டைப்ஸாக பிரிச்சுக்கலாம். பொருளாதார எண்ணங்களால் ஏற்படும் வன்முறைகள். பொருளாதார காரணங்களால் ஏற்படும் வன்முறைகள். பலவீனமானவர்கள் மீது அதிகாரம் செலுத்த எண்ணுவதால் ஏற்படும் வன்முறைகள். பலவீனமாக இருக்காங்களா அவங்க மேலே அதிகாரம் செலுத்த எண்ணுவதால் ஏற்படும் வன்முறைகள். தனது மன மகிழ்ச்சிக்காக வன்முறையில் ஈடுபடுபவர். தனது நோய்த்தன்மை காரணமாக வன்முறையில் ஈடுபடுவோர். குடும்பத்தில் ஏற்படும் சிக்கலான சூழ்நிலை காரணமாக ஏற்படும் வன்முறைகள். வன்முறைக்கு ஆளாவோரால் எழும் பிரச்சனைகளால் ஏற்படும் வன்முறைகள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பெண்கள் வன்முறைகளுக்கான காரணம். பெண் வன்முறைக்கான காரணங்கள் 4 வகைப்படும். மேலே என்ன சொன்னாங்க சொல்லுங்கள். பெண்களுக்கு எதிரான வன்முறையில் 6 டைப் சொன்னாங்க. இங்கே பெண்கள் வன்முறைக்கான காரணம் எத்தனை காரணம் சொல்கிறாங்கன்னா 4 வகையான காரணம் 4ஆக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து வன்முறைக்காளானோர் காரணமாக இருத்தல், விக்டிம் ப்ரோவோகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் பெண்களே தனக்கு எதிராக குற்றங்களுக்கு காரணமாக இருந்து விடுகின்றனர். வன்முறையாளரின் வன்முறை நடத்தையானது தீவிரமடைவதற்கு வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்ணும் ஏதேனும் ஒரு வகையில் காரணமாக இருக்கின்றனர். எடுத்துக்காட்டாக, பல சமயங்களில் தன் கணவர்களை பற்றி மனைவி புறம் கூறுதல், கணவனுக்கு வேண்டாதவர்களுடன் பேசுவது, கணவனின் பெற்றோர் பற்றி குறைவாக பேசுவது ஆகியன கணவன் மனைவி மீது வன்முறை பிரயோகிக்க காரணமாகி விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் வாசித்து விடுறது தான். அப்புறம் போதை. இதனால் போதை ஒரு காரணமாக இருக்குது. பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு போதை முக்கிய காரணமாகும். பெரும்பாலான மனைவியை துன்புறுத்துதல் தொடர்பான குற்றங்களில் கணவன் குடிபோதையில் நிகழ்த்தியவை என ஆய்வுகள் மூலம் தெரிய வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. அதிகமாக மது அருந்துவதால் ஏற்படும் மன எழுச்சியால் பாதிக்கப்பட்டு தன்னையும் பின் விளைவையும் மறந்த நிலையில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டு விடுகின்றனர். பெரும்பாலான பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் போதையால் நடைபெறுபவையே அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு எதிரான விரோத மனப்பான்மை, ஹாஸ்டிலிட்டி டுவார்ட்ஸ் உமன். சில சமயங்களில் வன்முறையாளர்கள் அவர்களது எண்ணங்கள் மற்றும் இயல்பின் காரணமாக பெண்களுக்கு எதிரான வன்முறை செயல்களில் ஈடுபடுகின்றனர். பெண்களின் மீதான வெறுப்பு மற்றும் விரோத உணர்ச்சிகள் ஆழமாக வளர்ந்து கொண்டே சில நபர்கள் பெண்கள் அவமானப்படுத்தும் ஒரே நோக்கத்திற்காக வன்முறை வழிகளை கையாள்கின்றனர். பெண்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்த பல வேளைகளில் எவ்வித முகாந்திரமும் இல்லாமல் கூட வன்முறை நிகழ்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சூழ்நிலை காரணம். பாதிக்கப்பட்டவர்கள் தீங்கிழைத்தவர்கள் இருவருமே சராசரி நடத்தையுள்ளவர்களாய் இருந்தும் சந்தர்ப்ப சூழ்நிலை வன்முறை நிகழ காரணமாகி விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சூழ்நிலை காரணமாக நடக்கிறது. எடுத்துக்காட்டுகள்: பண விஷயத்தில் கணவன் மனைவிக்குள் ஏற்படும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் வன்முறை ஏற்படுகிறது. பெண்ணை அழைத்து செல்லும் கார் ஓட்டுநர் தகாத முறையில் நடந்து கொள்வது, பணி நேரத்தையும் தாண்டி இரவு நேரம் வரை பணிபுரியும் பெண்களிடம் ஊழியர் தவறாக நடந்து கொள்வது, வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களுக்கு நிகழும் வன்முறைகள். இந்த வன்முறைகள் திட்டமிட்டு செய்யப்படாமல் எதிர்பாராமல் நிகழக்கூடியவை. இதெல்லாம் எதுவுமே பிளான் பண்ணி செய்யலை, இது எதிர்பாராமல் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. இதுக்கப்புறம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள். பெண்களுக்கு எதிராக நிகழும் முக்கிய வன்முறைகள்: குடும்ப வன்முறை, வரதட்சணை வன்முறை, பாலியல் கொடுமைகள், பெண் சிசு கொலை, விதவைக்கு எதிரான வன்முறைகள், ஆள்கடத்துதல், அமிலவீச்சு. இந்த 7 தான் சொல்லியிருக்காங்க, முக்கியமான ஒரு வன்முறையாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குடும்ப வன்முறைகள். ஃபஸ்ட்டு டாபிக்: ஒரு குடும்ப உறுப்பினர்களை மற்றொரு குடும்ப உறுப்பினர் மீது செலுத்தும் உடல் அல்லது உளவியல் வன்முறை எனலாம். தேசிய பெண்கள் ஆணைய அறிக்கை 2022 ஜனவரி 1 படி 2021 குடும்ப வன்முறை தடை சட்டத்தில் கீழ் பதிவான குற்றங்களின் எண்ணிக்கை 6684
6684 இதெல்லாம் ஜஸ்ட் ஓல்ட் டேட்டா. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப பார்க்கணுன்னு கிடையாது. அடுத்து குடும்ப வன்முறைக்கான காரணங்கள்: தாழ்வு மனப்பான்மை, குடும்ப உறுப்பினரிடையே ஊதிய முரண், கோபம், தற்பெருமை, சகிப்புத்தன்மையின்மை, எதிர்மறை சிந்தனை, ஆதிக்க அடிமை உணர்வுகள், மனப்பிறழ்ச்சி, குடிப்பழக்கம் மற்றும் போதை பழக்கம், வரதட்சணை பிரச்சனை, கணவன் மனைவி சகிப்புத்தன்மை குறைதல். அடுத்து சொத்து சார்ந்த பிரச்சனை, முறையற்ற உறவுகள். நெக்ஸ்ட் குடும்ப வன்முறைக்கான விளைவுகள்: கொலை, தற்கொலை அதிகரிக்குது. இதனால் என்ன விளைவுகள் வருது அப்படின்னா, கொலை, தற்கொலை அதிகரிக்குது. குழந்தைகளின் கல்வி பாதிப்படையும், குழந்தையோட கல்வியும் பாதிப்படையுது. விவாகரத்து அதிகரிக்கும். குழந்தைகளிடையே மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும். குடும்ப அமைதி குலையும். ஸோ அவ்வளோதான். அடுத்தது இதுக்காக அரசு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இந்த ஆக்ட்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் அது ஆக்ட் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்கிற கருத்தை மைண்டில் கொஞ்சம் செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எதுக்காக இது பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். அரசோட நடவடிக்கைகள். அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 போட்டிருக்காங்க. தொடக்கம் 2005 முதல் ஏற்றப்பட்டு 2006 அக்டோபர் 26 நடைமுறைக்கு வந்தது. இதில் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இருக்குது பாருங்கள். 2005 தொடக்கம் பார்த்துக்கோங்க. 2005 இயற்றப்பட்டு 2006 அக்டோபர் 26 இந்த டேட்டும் மென்ஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. சில கொஷினெல்லாம் இயர் எல்லாம் சேமாக கொடுத்துட்டு டேட் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இது யூஸ் ஆகும். அக்டோபர் 26 நடைமுறைக்கு வந்திருக்கு. இதோட நோக்கம் பார்த்திங்கன்னா, பெண்கள் பாதுகாப்பாக வன்முறை இல்லாத குடும்பத்தில் வசிப்பதற்கு வழிவகை செய்தல், பெண்கள் உரிமையோடு தங்கள் புகுந்த வீட்டில் வாழ்வதற்கான உரிமையையும் அவர்தம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பையும் வழங்குவது, அளிக்கப்படும் உதவிகள், சட்ட உதவிகள், மருத்துவ வசதிகள், ஆலோசனை, குறிப்பிட்ட நீதிமன்றங்களில் இருந்து பாதுகாப்பு ஆணைகள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இச்சட்டத்தின் சிறப்புகள். இந்த சட்டத்தில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட நபர்களிடையே மற்ற வழக்குகள் விசாரணைகள் நிலுவையில் இருந்த போதிலும் குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2025 கீழ் வழக்குகள் பதிவு செய்யலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த சட்டம் உரிமையியல் மற்றும் குற்றவியல் விதிமுறைகளை கொண்டிருப்பினும் உரிமையியல் சார்ந்த தீர்வுகளை 60 நாட்களுக்குள் விரைவாக பாதிக்கப்பட்ட பெண்கள் பெற முடியும். இப்போ இதில் ரெண்டுமே இருக்குது. சிவிலும் இருக்குது, கிரிமினலும் இருக்குது. இருந்தாலும் அந்த சிவில் சார்ந்த தீர்வுகளை நம்ம 60 டேஸ்க்குள்ளே விரைவாக அதை பாதிக்கப்பட்ட பெண்கள் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை நாளுன்னு கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. 60 டேஸ். ஓகேவா? அடுத்து ஒரே வழக்கில் பல தீர்ப்புகளை பெற இச்சட்டம் வழிவகை செய்கிறது. வார்த்தைகள் மற்றும் மன ரீதியான கொடுமைகளுக்கு நிவாரணம் அளிக்கிறது. குற்றவியல் அமர்வு நீதிமன்ற ஆணையினை எதிர்த்து குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்கன்னா அதை எதிர்த்து 30 நாட்களுக்குள் மனுதாரர் மற்றும் எதிர்மனுதாரர் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை நாளில்? 30 நாளில். உரிமையில் சார்ந்த தீர்வு 60 நாளில். இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாதுகாப்பு அலுவலர்கள். ஒவ்வொரு மாவட்ட சமூக நல அலுவலகத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சமூக நல அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலுவலகம் இருக்குது. அதில் ஒரு பாதுகாப்பு அலுவலர் பணியமர்த்தப்பட்டுள்ளார். இப்பாதுகாப்பு அலுவலர் பெண்களுக்கு ஏற்படும் குடும்ப வன்முறை குறித்து அறிக்கை தாக்கல் செய்து சட்டப்பூர்வமான தீர்வுகளை பெற உதவுவார். சேவை அளிப்பவர்கள். குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005 கீழ் அறிக்கை செய்யப்பட்டுள்ள தொண்டு நிறுவனங்கள் சேவை அளிப்பவர்களாக செயல்படுகிறார்கள். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, வரதட்சணை வன்முறை, டவுரி ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லாங்க. ஒரு மணமகன் தன் திருமணத்தின் பொழுது மணமகன் வீட்டில் தன் தந்தையிடம் வீட்டிலிருந்து கொண்டு வரும் ஆசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வரதட்சணை எனப்படும். நமக்கு தெரியும் வரதட்சணை அப்படின்னா என்ன நமக்கு தெரியும். வரதட்சணை கொடுமைகள், அடித்தல், துன்புறுத்தல், வீட்டு வேலைகளை அதிகரித்தல், தனிமைப்படுத்துதல், தற்கொலை தூண்டுதல், கொலை போன்ற பல்வேறு வடிவங்களில் நிகழ்கிறது. இது நிறைய வடிவங்களில் நிகழ்கிறது. இப்போ கூட நம்ம பார்த்துருப்போம் ஒரு கேஸு, ரிதன்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களோட கேஸு. நெக்ஸ்ட் வரதட்சணை இந்தியாவில்
வரதட்சணை இந்தியாவில் சட்டவிரோதம் என்ற போதிலும் 95 இந்திய திருமணங்களில் வரதட்சணை கொடுக்கப்படுவதாக சமீப உலக வங்கியின் ஆய்வறிக்கை கூறுகிறது. வரதட்சணை ஒழிப்பு தினம் நவம்பர் 26. நவம்பர் 26 இந்த டேட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதையும் அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டேட் பார்த்தோம், அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம் எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு. நெக்ஸ்ட்டு தேசிய பெண்கள் ஆணைய அறிக்கை 22 ஜனவரி 1 படி 2021 பதிவான வரதட்சணை வன்முறைகள். வரதட்சணை மரணங்கள் 341. வரதட்சணை தடை சட்டத்தின் கீழ் பதிவான வழக்குகள் 4613. வரதட்சணைக்கான காரணங்கள்: பண்டைய பழக்க வழக்கம், ஆணாதிக்கம் மற்றும் தந்தை வழிமரபு, சுலபமான செல்வத்திற்கான பேராசை மற்றும் விருப்பம், தங்கள் அயலகத்தார் மற்றும் உறவினரிடம் பெருமை கொள்வதற்கு மணமகள் வீட்டாரின் கடமை என்ற தவறான எண்ணம், மணமகன் வீட்டார் வசதி நிலை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வரதட்சணையால் ஏற்படும் விளைவுகள்: கொலை குற்றங்கள் மற்றும் தற்கொலை அதிகரிக்கிறது, குடும்ப அமைதி சீர்குலைகிறது, பெண்ணின் பெற்றோர் துன்புறுத்தப்படுதல் அதிகரிக்கிறது, பெண் வீட்டார் கடன் சுமை அதிகரிக்கிறது, சம்பந்தப்பட்ட நபர்களின் குழந்தைகள் எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது, பெண் சிசு கொலை அதிகரிக்கிறது, விவாகரத்து, முறையற்ற உறவு அதிகரித்து சமூக கட்டமைப்பு சிதைகிறது, பெண்கள் புகுந்த வீட்டில் மன உளைச்சல், உடல் சார்ந்த கொடுமைகள் ஆளாக்கப்படுவது அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டவுரி டெத்து, வரதட்சணை மரணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொள்வது, கணவன் மனைவியை கொலை செய்வது சமுதாயத்தில் முக்கிய பிரச்சனையாக இருந்து வருகிறது. வரதட்சணை மரணங்கள் பெரும்பாலும் கணவன் வீட்டிலேயே நடப்பதால் சரியான சாட்சியம் இல்லாமல் குற்றவாளி தப்பித்து விடுகின்றனர். வரதட்சணை மரணத்திற்கு முன்பாக அப்பெண்ணின் பல்வேறு இன்னல்களை சந்திக்கின்றார். வரதட்சணை மரணத்தில் குடும்ப சூழ்நிலை, புகுந்த வீடு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவில் நடக்கும் வரதட்சணை மரணங்களில் 3/2 பங்கு வட மாநிலங்களிலும், அதில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேஷ் மாநிலங்களில் பதிவாகிறது. இப்போது இங்கே பாருங்கள், எங்கே 3/2 பங்கு எங்கன்னா குறிப்பாக வட மாநிலம் உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ் அந்த மாதிரி இடங்களில் தான் அது பதிவாகுது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சமீபத்திய ஆண்டுகளில் கேரளாவில் வரதட்சணை கொடுமை மரணங்கள் அதிகரித்து தேசிய அளவில் பேசு பொருளாகியுள்ளது. இப்போ சமீபத்தில் பார்த்தோன்னா கேரளாவிலையுமே வரதட்சணை கொடுமைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2020ஆம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் 19 பெண்கள் மரணத்திற்கு காரணமாக வரதட்சணை என்ற குற்ற ஆவண காப்பகத்தின் தரவு ஒன்று. காரணம் வரதட்சணை என்கிறது தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் தரவு ஒன்று. 2020ஆம் ஆண்டில் வரதட்சணை காரணமாக 7045 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்னும் 6966 பெண்கள் இதனால் மரணம் அடைந்தது என்றும் இத்தரவு கூறுகிறது. இதெல்லாம் டேட்டாலாம் நமக்கு ரொம்ப வேணாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? வரதட்சணை அரசின் நடவடிக்கை. வரதட்சணைக்காக அரசு என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரதட்சணை தடுப்பு சட்டம் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961 தொடக்கம் 1961 ஜூலை 1. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டேட். எல்லாம் எங்கே பார்த்தீங்கனாலும் டேட் கொடுத்துருந்தா கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க. 1961 நமக்கு தெரியும், ஜூலை 1. 1961 ஜூலை 1 எங்கன்னா அனைத்து மாநிலங்களிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இச்சட்டம் 1980 திருத்தப்பட்டது. 1961 கொண்டு 1980 திருத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நோக்கம் பார்த்திங்கன்னா, வரதட்சணை கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாத்தல், வரதட்சணை என்னும் கொடிய பழக்கத்தை தடுத்தல். அடுத்தது பார்த்திங்கன்னா, அளிக்கப்படும் சேவைகள், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆலோசனை, பிரிந்த தம்பதிகளை சேர்த்து வைத்தல், வரதட்சணை பொருட்களை மீட்டு தருதல். தடுப்பு அலுவலர்கள், மாவட்ட சமூக நல அலுவலர்கள். அங்கே சொன்னாங்களா, மாவட்டத்தில் ஒரு சமூக நல அலுவலர் இருப்பாங்கன்னு, அவங்க தான். தண்டனை குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை, மாதம் மற்றும் 15,000 அபராதம். 5 வருஷம். இப்போ ஒருத்தவங்க வரதட்சணை தடுப்பு சட்டத்தின் கீழ் படி உள்ளே போனாங்கன்னா 5 இயர்ஸ் சிறை தண்டனையில் அங்கே இருக்கணும். அப்புறம் 15K கொடுக்கணும்.
அடுத்து விழிப்புணர்வு. ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 26 வரதட்சணை ஒழிப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அங்கேயே பார்த்தோம் நவம்பர் 26 என்ன சொல்கிறாங்கன்னா வரதட்சணை ஒழிப்பாண்டா நவம்பர் 26 சொல்கிறாங்க. இந்த நவம்பர் 26 இன்னொரு டேட்டும் கூட, அது யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள். இத்தினத்தில் மாவட்ட சமூக நல அலுவலர்கள் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றனர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 1921 வெளியிடப்பட்ட தேசிய குற்ற ஆவண காப்பகம் NCRB அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அறிக்கை. தேசிய குற்ற இந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன் கூட நம்மளுக்கு கேட்குறாங்க இப்போ நிறைய எக்ஸாம்ஸில். இப்போ குரூப் 4ல் கூட லாஸ்ட் டைம் பார்த்துருப்போம். ஸோ அதனால் இந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன்லாம் பார்த்தா கொஞ்சம் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. NCRB அப்படின்னா தேசிய குற்ற ஆவண காப்பகம். தேசிய குற்ற ஆவணத்தை காப்பகம் அறிக்கை வந்து 2020 கொடுத்துருக்காங்க. படி இந்தியாவில் பதிவான மொத்த பாலியல் வழக்குகளின் எண்ணிக்கை 28,153. அவ்வறிக்கையின்படி அதிக பாலியல் வழக்குகள் பதிவான மாநிலங்கள் ராஜஸ்தான் முதலிடம், உத்தரப்பிரதேசம் 2ஆம் இடம். அதிகமாக பாலியல் வழக்குகள் எங்கே பதிவாயிருக்குன்னா ராஜஸ்தான் ஃபஸ்ட்டு பிளேஸ் ராஜஸ்தானில் இருக்குது. அடுத்து வந்து உத்தரப்பிரதேசம் வந்து 2ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தேசிய குற்ற ஆவண காப்பகம் NCRBனா தேசிய குற்ற ஆவண காப்பகம் NCRB அறிக்கை 2020 படி போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவான வழக்குகளின் எண்ணிக்கை 46,523 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். காரணங்கள். குடும்ப சுற்றுப்புறம், குடும்ப அமைப்பு, தனிநபர் மனநிலை மற்றும் சூழ்நிலை ஆகியவை முக்கிய காரணங்களாகும். போதைக்கு அடிமையாகுதல், இளம் வயதில் ஏற்படும் காதல், பெண்களுக்கான பாதுகாப்பு குறைபாடுகள், எடுத்துக்காட்டு சிறை, காவல் நிலையம், வேலை செய்யும் இடங்கள், நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி, சமூக வலைத்தளங்களில் பரவும் செக்ஸ் வீடியோக்கள், அப்புறம் கடுமையான சட்டங்கள் இல்லாமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து போக்சோ சட்டம். இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப லாங்காக இருக்குது. ரொம்ப பெரிய வீடியோ பார்த்தா நமக்கே போர் அடிச்சிடும். அப்புறம் என்ன படித்தோம் நமக்கே தெரியாது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டாக வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.